வணக்கம் தமிழ் வெட்டலை சமையலுக்குள்ள போலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து நம்ம ப்ரக்கோலி முட்டை வச்சு நம்ம பொரியல் பண்ண போகிறோம். அதை எப்படி பண்ணுறது, அதுக்கு என்னென்ன பொருள் தேவை நம்ம பார்த்துக்கலாம். ஃபஸ்ட் வந்து தண்ணியை ஹீட் பண்ணிக்கணும். ரொம்ப கொதிக்கக்கூடாது. தண்ணி கொஞ்சம் சூடான உடனே இந்த பபிள்ஸ் வரும் இல்லைங்களா, அந்த டைம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சு ப்ரொக்கோலியை உள்ளே சேர்த்துக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம தண்ணியை வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து மசாலா ஒன்று ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி ரெடி பண்ணிக்கலாம். 3/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, சும்மா ஒரு 5-6 மிளகு, சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 4-5 பல்லு பூண்டு தோலோடையே சேர்த்துக்கோங்க. இதை வந்து நல்லா இடிச்சிட்டு ஒன்று பாதியமாக இடிச்சிட்டு நம்ம அதை வந்து வேறு இதில் மாற்றி வச்சுக்கலாம். ஒரு கப்பில் இதை சுத்தமாக எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ இது ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆயிடுச்சு. நம்ம தண்ணியில் போட்டு வச்ச ப்ரொக்கோலியை நம்ம தண்ணியை வடிச்சிட்டு எடுத்துக்குவோம். கழுவிட்டு நம்ம வந்து உப்பு மஞ்சள் பொடி போட்டு இந்த போல் ஹாட் வாட்டரில் நம்ம வச்சுக்கணும். ரொம்ப நேரம் சுடவும் வைக்கக்கூடாது, கொதிக்கிற தண்ணியிலையும் சேர்த்துக்கூடாது. ரொம்ப அடுப்பு அனல் அதிகத்தில் வச்சு இதை வந்து சமைக்கக்கூடாது. ஏன்னா இதில் உள்ள சத்துக்கள் வந்து அனல் அதிகப்படுத்தி நம்ம சமைச்சோம் அப்படின்னா அது முழுமையாக நமக்கு கிடைக்காம போயிடும். அதனால் வந்து அடுப்பை வந்து குறைவான தீயிலே வச்சு சமைச்சிக்கோங்க. சுடு தண்ணியில் நம்ம போட்டுட்டு 2 நிமிஷம் கழிச்சு எடுத்து ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுப்பை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. அடுப்பை நல்லா ஆன் பண்ணிட்டு அதில் ஒரு பேன் வச்சு ஹீட் ஆனதும் எண்ணெய், நம்ம இடித்து வச்ச ஃப்ரெஷ் மசாலா இஞ்சி பூண்டு சோம்பு மிளகு அதை வந்து நம்ம உள்ளே சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து கொடுங்க. அடுப்பை வந்து கொஞ்சம் மிதமான தீயிலே வச்சுக்கோங்க. இது நம்ம கலந்து முடிச்சதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகா அதை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துட்டு கலந்துக்கலாம். ப்ரக்கோலியில் நிறைய சத்துக்கள் இருக்குது. கூட கொஞ்சம் ஃப்ரெஷ் கருவேப்பிலை அதுவும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரே ஒரு பெரிய வெங்காயம் அதையும் நான் இந்த போல் கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் பொடுசாக கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துட்டு வெங்காயத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறணும், கரிஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. அடுப்பை வந்து கொஞ்சம் மிதமான தீயிலே வச்சுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதம் வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து ஒரு சின்ன தக்காளியை பொடுசாக கட் பண்ணிட்டு உள்ளே சேர்த்தாச்சு. அதுவும் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்ததுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தாச்சு. கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் நான் சேர்த்துருக்கேன். சும்மா ஒரு பிஞ்சு இல்லைன்னா 2 பிஞ்சு அளவு மஞ்சள் பொடி போட்டால் கரெக்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்ததுக்கப்புறமா நம்ம சுடு தண்ணியில் போட்டு வச்சோம் இல்லைங்களா, ப்ரொக்கோலி எடுத்து தனியாக வச்சுருந்தோம், அதை இப்போ நம்ம வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். ப்ரொக்கோலி வந்துட்டு நமக்கு சரும சம்மந்தமாக இருக்கிற பிரச்சனைகளை சரி பண்ணுது. அதே போல் வயிறு சம்மந்தமாக இருக்கிற பிரச்சனையும் சரி பண்ணுது. கேன்சர் வராமல் தடுக்குது. கேன்சர் உற்பத்தி பண்ணக்கூடிய செல்களை அழித்து கேன்சர் வராமல் நம்மளை பாதுகாக்கிறதுக்கு ப்ரொக்கோலி ரொம்ப ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. அதனால் இது நீங்கள் வாரத்துக்கு குறைஞ்சது ஒரு 3லேருந்து ஒரு 4 டைம் கூட எடுத்துக்கோங்க. முடியாத பட்சத்தில் வாரத்தில் ஒரு 2-3 டைமாவது எடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம ஒரு 2 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டுருங்க. திருப்பியும் அடுப்பை வந்து கொஞ்சம் குறைவான தீயிலே வச்சு தான் அதை நம்ம குக் பண்ணணும். ஆனால் அதிகப்படுத்தி குக் பண்ணக்கூடாது. திருப்பி மூடி போட்டு வச்சிடலாம். திருப்பி ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் திருப்பி ஓப்பன் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா காய் வந்து நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ இதை அப்படியே ஓரம் தள்ளிடுவோம். இதுக்கு வந்து நான் 2 முட்டை எடுத்திருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் அளவுள்ள ப்ரொக்கோலிக்கு நான் 2 முட்டை அதில் எடுத்திருக்கேன். காய் அப்படியே ஓரம் தள்ளிட்டு பேன்லேயே கொஞ்சம் போல் லைட்டாக எண்ணெய் விட்டுக்கோங்க. விட்டுட்டு நான் 2 முட்டையை உடைச்சிட்டு உள்ளே சேர்த்துட்டேன். இப்போ இந்த முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. உரப்பு உங்களுக்கு கூடுதலாக வேணும்னா நீங்கள் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு குறைவான அளவுகளில் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மட்டும் நல்லா கலந்து விட்டுறலாம். முட்டை வந்து கொஞ்சம் அந்த பச்சை இதிலேருந்து கொஞ்சம் தளர்வாக வரணும், அது வரைக்கும் கலந்து கொடுங்க. காயோடு சேர்த்துக்க வேண்டாம். இந்த போல் ரெடியானதுக்கப்புறமா நம்ம காயோடு சேர்த்து பிரட்டிக்கலாம். அப்போ தான் நம்ம இந்த முட்டையில் சேர்த்த ஸ்பைசஸ் வந்துட்டு காயில் சேரும். காயில் சேர்த்ததோட மசாலா தூள் எல்லாம் முட்டையில் ஒட்டி வெந்து வரும். நமக்கு முட்டையோட பச்சை வாசனையும் போகும். உதிரியாக வர்ற வரைக்கும்
நம்ம இதை வந்து நல்லா கலந்து கொடுத்துடலாம். இதில் வந்துட்டு எலும்பு சம்மந்தமாக இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே இது சரியாகுது. கண் பார்வை தெளிவாக கிடைக்கிறதுக்கு உண்டான வழி வந்து ப்ரக்கோலி நமக்கு செஞ்சு கொடுக்குது. அதே போல் நம்ம உடம்புல வந்துட்டு வயிறு சம்மந்தமாக இருக்கிற பிரச்சனைகளும் சரியாகுது. அதே போல் வந்துட்டு கால்சியம் சம்மந்தமாக, அதாவது எலும்பு சம்மந்தமாக நமக்கு என்னெல்லாம் குறைபாடுகள் இருக்கோ, எலும்பு தேய்மானம், மூட்டு வலி, முதுகு வலி, இடுப்பு வலி, அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் வந்து சரி பண்ணுது. ப்ரொக்கோலியில் வந்து எண்ணிலடங்கா நன்மைகள் இருக்குது. இது வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் இருந்து நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பை கரைச்சி வெளியேற்றுது. அதே போல் சுகரோட லெவலை கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. டயட்டில் இருக்கிறவங்க இதை தாராளமாக நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இதை ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு ஃபில்லிங்கான ஃபுட்டு கிடைக்கும் உங்களுக்கு. டயட்டும் வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியும் உங்களால். இந்த ப்ரக்கோலியில் இவ்வளோ நன்மைகள் இருக்குது. இதை நீங்கள் தவறாமல் உங்கள் உணவில் எடுத்துக்கோங்க. அப்போ தான் இதில் இருக்க நன்மைகள் முழுமையாக நமக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய ஹெல்ப்பாக இருக்கும். இவ்வளோ நன்மைகள் இருக்க இந்த ப்ரக்கோலியை நம்ம செஞ்சுருக்கோம். இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.